என் இனிய உறவுகளே, ஆவியில் நிறைந்திட எழுந்திடுவோம். வருகின்றோம் இறைவா. அன்னையே, உமது அன்பிற்காக நாங்கள் என்றுமே ஏங்கி தவிக்கும் உம்முடைய பிள்ளைகள். இதோ நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 75 1 2 3. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து 15:5-12, 17-18-21. இன்றைய இரண்டாம் வாசகம் பிலிப்பியர் 3:17. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 9:28-36. இயேசு மூவரையும் கூட்டிக் கொண்டு மலை மீது சென்று அங்கு நடந்த ஒரு சம்பவ நிகழ்ச்சியில் பேதுருவின் அந்த முன்னோடியான அந்த உலக பிரகாரமான வார்த்தைகளை ஆண்டவர் எதிர்க்கிறார். நம் வாழ்க்கையில் நமக்கு தேவையான பல நற்குணங்கள் உண்டு. அவற்றுள் ஒன்று துணிவு. ஆனால் அதைவிட முக்கியமான நற்குணம் பணிவு. அது இயேசுவிடம் இருந்தது. அந்த துணிவு பேதுருவுக்கு இருந்தது. இயேசுவிடம் அதை கேட்க அப்பொழுது என்பது மிகவும் துணிவான முடிவு. பணிவு என்பது மிகவும் துணிவான முடிவு. பிறருக்கு பயந்து நாம் எடுக்கும் முடிவு அல்ல. மாறாக பிறருக்கு பயன் தந்து வாழ நமக்காக முன்வந்து எடுக்கும் முடிவு. அதான் இயேசு செய்கிறார். அவருக்கு என்ன நேரிட்டாலும் அவர் ஒரே முயற்சி முடிவோடு இருந்தார். அவர் அதிசயங்கள், அது சாத்தான் அவரை கொண்டு போய் நிறுத்தி கல்லை அப்பமாக மாற்று என்பது அது அவருடைய செயல் அல்ல. இங்கு அவர் அவர்களோடு பேசியது அதுதான். அவர் அவருடைய மரணத்தை குறித்து அவர்களோடு பேசுகிறார். நாம் பணிவு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம் கிறிஸ்தவ வாழ்வும் இருக்கும். இறைமகன் பணிவோடு இருந்ததினால்தான் அவர்களிடம் பேசும்போது மேகத்தின் மீது வந்து ஒரு நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. ஆனால் அவர்கள் பயந்தார்கள். அந்த மேகத்தினின்று இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. ஏனென்றால் கிறிஸ்துவின் வாழ்வில் பணிவின் அடிப்படையில் நாம் இருக்கின்றோம். 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இத்தாலிய அருட்தந்தை கஜென்சன் என்பவர் இவ்வாறு கூறுகிறார். விண்ணுலகில் சில புனிதர்கள் தான தர்மம் செய்யாதவர்களாக இருக்கலாம். அவர்களின் ஏழ்மை அதற்கு இடம் தராமல் இருந்திருக்கலாம். மண்ணுலகில் சில புனிதர்கள் தவம் புரியாமல் இருக்கலாம். அவர்களின் உடல் நலக்குறைவு அதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் விண்ணுலகில் உள்ள புனிதர்களில் ஒருவர் கூட தாழ்ச்சியும் பணிவும் இல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் தாழ்ச்சியும் பணிவும் இல்லாவிட்டால் எந்த நற்குணமும் நம்மிடையே இருக்க முடியாது. அதான் இன்றைய வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறார். இது இங்கு நடக்க நமக்கு அது அதிகாரம் இல்லை என்பதை தெளிவாக அவர் மோசேயிடம் எலியாவிடம் பேசியதை பேதுருவுக்கு எடுத்து சொல்கிறார். இதோ அன்பிறைவா, இதோ இந்த நன்னாளில் எங்களுக்கு ஒரு நல்ல வாசகத்தை தந்து எங்கள் மனநிறைவை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகாலை நேரம் தட்டி எழுப்பி எங்கள் உமது கிருபையை தந்து உமது வசனத்தை கேட்க எங்களுக்கு இன்னொரு விடியலை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களிடம் யாரெல்லாம் எங்களுக்காக ஜெபிங்கள் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்காகவும், நோயுற்றவர், நலிவுற்றவர், வறுமையில் வாழ்வோர், பிணியில் வாழ்வோர், ஆதரவற்றவர்கள், சிறைச்சாலையில், முதியோர் இல்லத்தில், வீடுகளில் தனிமையில் வாழ்வோர், கைவிடப்பட்டவர்கள், இதுபோல் அனைவருக்காகவும் ஜெபிக்க ஆசிக்கின்றோம். அவர்கள் தேவையை சந்தியும் இறைவா. விசேஷமாக எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவ மணிகளையும் ஆசிர்வதியும். உலக பிரகாரமாக எழுதும் அந்த பரீட்சையை நீங்கள் ஆசிர்வதித்து அவர்களுக்கு ஞானத்தை தந்து ஞானத்தால் அவர்களை நிரப்பி அவர்களை இவ்வுலகில் வாழச் செய்யும். இதோ எங்களுடைய தேவைகள் என்னவென்று நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் கேட்கும் முன்பே அதை எங்களுக்கு தர நீர் காத்து கொண்டிருக்கிறீர். இதோ எங்கள் தேவைகள் இதென்று நீங்கள் நினைத்த பொழுது அதை எங்களுக்கு மனம் வந்து தருவீர் என்று முழு நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.